காலை தூக்கிடுங்க. தூக்கிடு டக்குனு சும்மா போட்டு விடு. சும்மா எவ்வளோ ரொட்டி மேலே கொஞ்சம் போடலாம்ல. ஊற்றியம்ல. அதுக்கப்புறம் நீங்கள் எடுங்க. நான் விடு நீ ஊற்றுற எடு. எடுத்தாச்சு.
புரோட்டா ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு, உங்களுக்கே தெரியும். இந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு. முட்டை எல்லாம் சேர்க்கறதுனால உங்களுக்கு நல்லாவே சாஃப்டாக வந்திருக்கு. அந்த கிரேவியுமே நல்லா வந்து ஒரு செட்டிநாடு கலரில் வந்து வந்திருக்கு. ஆனால் செட்டிநாடு கிரேவி கிடையாது, இது நார்மல் சிக்கன் கிரேவி தான். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டும் நல்லாவே இருக்குது. ஆல்ரெடி டேஸ்ட்டு பார்த்துருக்கோம். இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு புரோட்டாவுக்கும் இந்த கிரேவிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஊத்தியம்ல அலே வாங்க அலே ஊற்றும் ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்டு கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இருங்க. நான் விடுங்க நீ ஊத்துற எடு. எடுத்தாச்சு அந்த அந்த கிரேவி தண்ணி இல்லாமல் தண்ணி கொஞ்சம் வச்சுக்கலாங்க. வர அப்படி இருக்கட்டும். கல்யாணத்து மரம் இருக்கும். இன்னும் கிரேவி நல்லா வந்திருக்கோம். சீஸ் வந்து கொஞ்சம் மசாலா மட்டும் கூட. மசாலா நல்லா இருக்கும். நல்லா கூட்டிட்டு வந்தேன். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே புரோட்டாவை லைட்டாக அப்படியே எடுத்து அப்படியே ஒரு சிக்கனை வந்து அதோட ஒரு சிக்கன் கொஞ்சம் உள்ளி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படி எடுத்து சிக்கன் இருக்குது, உள்ளி, புரோட்டா, மல்லியில் எல்லாமே மிக்சிங்கில் இருக்குது. அப்படி இதை நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி ஒரு டேஸ்ட் வருது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நான் இதை சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அருமையாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொல்கிறேன், அவனே சொல்லிட்டான் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. சமைச்சது நானே சொன்னேன் நல்லா இருக்காது. ஸோ இது கொஞ்சம் இடம் விட்டு வச்சுருக்காங்க, அதை தான் நான் சாப்பிட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படி ஃபுல்லாக வந்து பர்கே பண்ணிட்டாங்க, எல்லாத்தையுமே அடிச்சு பண்ணிட்டாங்க. ஃபினிஷிங் லாஸ்ட்டு நான் சொல்லி சாப்பிட மாட்டேன். நான் பண்ணதுங்கிறதுக்காண்டி சொல்லலை, உண்மையிலே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நிறைய பார்த்தாலே தெரியும். போன மாதிரி 7 புரோட்டா இருந்துச்சு, ஒரு புரோட்டா கூட இல்லை. கிரேவியாக கொஞ்சம் இருக்குன்னு பார்த்தா அதுவும் இல்லை. பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நம்ம கூட சப்போர்ட்டில் இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க.